வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருப்பியோ நமக. இந்த காணொளியில் நாம் காண இருப்பது மகா சிவராத்திரியுடைய ஒரு ஐதீக கதை. பல கதைகள் இருந்தாலும் இது முக்கியமான கதையாக கருதப்படுகிறது. காணொளி அன்பர்களுக்கும் ஜோட ஆர்வலர்களுக்கும் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். பொதுவாக மகா சிவராத்திரி ஒரு முக்கியமான விரத காலங்கள் ஆகும். இந்த விரத காலத்தில் அனைத்து விதமான நலன்கள் கிடைக்கப் பெறுமென்று பார்வதி தேவி ஈசனை வேண்டினார். பிரளய காலத்தில் உலகங்கள் சிவபெருமானிடம் ஒடுங்கின. உலகம் தோன்றவில்லை, உற்பத்தி ஆகவில்லை, உயிர்களும் இல்லை. அம்பிகை பார்வதி தேவி உமையவள் என்று சொல்லப்படுகின்ற ஈஸ்வரி சிவபெருமானை தியானித்து பல ஆண்டுகளாக தவம் செய்தார். அதன் பிறகு சிவபெருமான் ஒரு நாள் தோன்றி பார்வதி தேவியிடம் தவத்தின் நோக்கம் என்ன வர வேண்டும் என்றார். எனக்கு உலகம் மீண்டும் உற்பத்தியாக வேண்டும், உயிர்கள் படைக்கப்பட வேண்டும், உலகம் உயிர்கள் இயங்க வேண்டும் என்று வரம் அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். சிவபெருமான் அம்பிகையின் வேண்டுதலை, தியானத்தை மெச்சி அருள்பாலித்தார். அந்த ராத்திரி தான் சிவராத்திரி என்று ஒரு கதை உண்டு. பிறகு அம்பாள் பார்வதி தேவி ஈசனிடம் முறையிட்டாள். நான் தவம் செய்து இந்த சிவராத்திரியை அனைத்து பூலோக மக்களும் மேலோக தேவர்களும் ரிஷிகளும் முனிகளும் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த சிவராத்திரி விரதம் சகல நன்மைகளையும் தந்து முக்தி பேரையும் தந்தருள வேண்டும் என்று வேண்டினார். சிவபெருமான் அதற்கும் அருள் கூர்ந்தார். ஆக அம்பிகை சிவபெருமானை தியானித்து மீண்டும் உலகம் உயிர்கள் படைக்கப்பட்டன, இயங்கப்பட்டன என்று சொல்லப்படுகின்ற ராத்திரி வரம் அருளிய ராத்திரி என்றும், அம்பிகை தியானித்ததால் சிவபெருமானை அம்பிகை தியானித்து வரம் பெற்றதால் சிவராத்திரி என்று சொல்லப்பட வேண்டும் என்றும், அந்த ராத்திரியில் சிவபெருமானை 4 ஜாம பூஜைகள் கண் விழித்து விரதமிருந்து ஒரு மனதாக சிவாய நம என ஜபம் செய்து சிவா ஆலயத்தில் அல்லது வீட்டில் வழிபாடில் பங்கு பெற்று சிவபூஜை செய்பவர்களுக்கு சகல நன்மைகளும் சகல நல்ல நிலைகளும் வாழ்வில் உயர வேண்டுமென்றும் முக்தி நிலை கிடைக்க வேண்டுமென்றும் அம்பாள் வேண்டினார். அதற்கு மரம் தந்தார். அதன் பிறகு அம்பிகையினுடைய அருளால் உலகம் தோன்றின, இயங்கின. சிவபெருமான் வணங்கிய வரத்தால் கிடைத்த பலனே இந்த சிவராத்திரி. அதன் பிறகு இந்த ராத்திரியை சிவராத்திரி என்றும் பெயரிட்டு அண்டங்கள் உற்பத்தியான நாளிலிருந்து தேவர்கள், ரிஷிகள், முனிகள், அட்டதிக்கு பாலகர்கள், நந்தியம்பெருமான், ஏனையோர்கள் இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்து வந்தனர். பொதுவாக மாதந்தோறும் தேய்பிறை, அதாவது கிருஷ்ணபட்சம் தேய்பிறை சதுர்தசி நாளில் வருகின்ற ராத்திரி தான் சிவராத்திரி. அது நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுவது உண்டு. ஆக மாதந்தோறும் தேய்பிறை சதுர்தசி நாளில், பிரதோஷத்துக்கு மறுநாள், அமாவாசைக்கு முன்னாள், தொடர்ச்சியாக சித்திரை தொட்டு பங்குனி வரைக்கும் வருகின்ற மாதந்தோறும் வருகின்ற தேய்பிறை நாள் தான் சதுர்தசி நாள் தான் சிவராத்திரி. அதில் மாசி மாதம் தேய்பிறை அன்று, சதுர்தசி அன்று சிவாலய பூஜை, இரவு பூஜை, 4 ஜாம பூஜை. பக்தர்கள் அந்த விரதத்தை கடைபிடித்து சிவபெருமானை வழிபடுவதும், பல சிவாலயங்கள் மகா சிவராத்திரி விசேஷ தினத்தை திருவிழாவாக கொண்டாடுவதும் பொதுவாக உலகெங்கிலும் உள்ள சிவாலயங்களில் காணப்படுகின்ற ஒன்று. இந்த சிவராத்திரி மகிமை அம்பாள் மூலம் கிடைக்கப்பெற்று
ஏனைய சித்தர்கள், ரிஷிகள், தேவாதி தேவர்கள், அஷ்டதிக்கு பாலகர்கள், நவகிரகங்கள், ஏனைய நம்முடைய பூலோக மக்கள் அனைவரும் இந்த விரதத்தை கடைபிடித்து எல்லாம் அல்ல இறைவனுடைய சிவபெருமானுடைய திருவருளையும் பேரருளையும் கிடைக்கப்பெற்று அனைத்து விதமான நலன்களும் பெற்று முக்தி நிலையை அடைவதே நோக்கமாக இந்த விரதத்தின் பலன்களாகும். ஆக பிரதோஷம் முடித்த கையோடு தொடர்ச்சியாக ராக்கால பூஜை, 4 ஜாம பூஜை, 2 மணி நேரம் பிறகு உச்சிகால பூஜை முடித்து அன்று பிரதோஷ வழிபாடு நிறைவு அடையும். அப்படி இருக்கின்ற நாள் மகா சிவராத்திரி வழிபாடு என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு ஐதீக கதை. இன்னொரு கதை உண்டு. ஒரு வேடுவன் இறை தேடி வேட்டையாடி கொண்டிருந்தான். ஒரு கடுமையான புலி அவனை பார்த்து விட்டது. வேடுவனை வேட்டையாட புலி விரட்டியது. அந்த வேடுவன் தன் உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக அங்குமிங்கும் ஓடினான். முடியவில்லை. கடைசியில் ஒரு மரத்தில் ஏறி உச்சியில் ஏறி நின்று விட்டான். புலி முடிந்த வரைக்கும் பசியுடைய வாட்டத்தில் மரம் ஏற முடியாமல் கீழே காத்திருந்தது. புலியும் அவனை விட்டு விலகவில்லை. வேடுவனும் தப்பிக்க இயலவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் வேடுவன் உயிரை தக்க வைத்து கொள்ள கண் விழித்தான். மதிய நேரம் ஏறியவன் இறங்கவே இல்லை. புலியும் விலகவே இல்லை. நேரங்கள் போய்கொண்டிருக்கின்றன. புலி விலகிவிடும், இடத்தை விட்டு நகர்ந்து விடும் என்று வேடுவன் நினைத்தான். நடக்கவே இல்லை. பிறகு என்ன செய்வது? இரவு வந்துவிட்டது. காடு இருட்டி விட்டது. தூக்கம் வருகிறது. தூக்கம், தாகம், பசி அனைத்தும் இருக்கிறது. தூங்கிவிட்டால், கீழே விழுந்து விட்டால் புலி நம்மளை தின்றுவிடும், நாம் உயிர் பிழைக்க மாட்டோம் என்று அஞ்சி நடுநடுங்கி அந்த மரத்தின் இலைகளை ஒவ்வொன்றாக பீத்து கீழே போட்டு கொண்டிருந்தான். பிறகு ஒரு வழியாக விடிந்தது. உறக்கம் வரவில்லை, விடிந்தது. எத்தனை இலைகள் இருக்கின்றோ அத்தனை இலைகளும் தன்னால் முடிந்த வரைக்கும் பீத்து கீழே போட்டான். புலி விடிந்ததை பார்த்து சோர்வு தாங்க முடியாமல் இடத்தை விட்டு நகர்ந்தது. பிறகு மெதுவாக அந்த வேடுவன் அங்கும் இங்கும் பார்த்து புலி இருக்கிறதா என்று அஞ்சி மெதுவாக இறங்கி வந்து தன் உயிரை பிழைத்து கொண்டான். அந்த இலைகளெல்லாம் கீழே இருக்கின்ற ஒரு சிலையின் மீது விழுந்தது. அதுதான் சிவலிங்கம். அந்த சிவலிங்கம் மீது அவன் அறியாமல் தன் உயிரை பிழைத்து கொள்வதற்காக அந்த இலைகளை கீழே போட்டான். அந்த ஒவ்வொரு இலைகளும், பெரும்பாங்கான இலைகள் அந்த சிவலிங்கத்தின் மீது அர்ச்சனையாக மாறியது. சிவலிங்கத்தின் மீது விழுந்தது, அது அர்ச்சனையாக மாறியது. பிறகு வந்து கீழே பார்த்தால் சிவலிங்கம். தன்னை அறியாமல் கையெடுத்து கண்ணீர் ததும்பி வழிபட்டான். தான் வழிபடுகிறோம் என்று கூட தெரியாமல் அந்த ஒவ்வொரு இலைகளையும் பீத்து போட்டான் சிவலிங்கத்தின் மீது. கீழே இருந்திருக்கிறது, இலை விழுந்திருக்கிறது, அவ்வளவுதான். அந்த நாள் தான் சிவராத்திரி. அந்த சிவராத்திரி தான் அறியாமல் தன் உயிரை பாதுகாப்பிற்காக மரத்தின் மீது ஏறி இலைகளை கீழே போட்டான். அங்கே ஒரு லிங்கம். ஆக அந்த லிங்கத்துக்கு அர்ச்சனையாக அது மாறியது. அந்த நாள் சிவராத்திரி என்றோம். அந்த மரம் என்ன? அதுதான் வில்வ மரம். வில்வத்தில் 2-3 விதமான வில்வம் உண்டு. முள் மரம் கொண்ட வில்வ மரம் உண்டு. முள்ளாக இருக்கும், அதில் எளிதாக ஏறிவிட முடியாது. அந்த மரத்தில் ஏறிதான் இவர் அந்த இலையை கிள்ளி போட்டுள்ளார். புலியால் ஏற இயலவில்லை, முள் குத்துகிறது. வேடுவன் உயிர் பிழைத்தால் போதும் என்று முள் குத்தினாலும் பரவாயில்லை என்று ஏறிவிட்டான். அது ஒரு வில்வ மரம். தசவில்வம், பஞ்சவில்வம், மகாவில்வம் என்று எல்லாம் மரங்கள் சொல்லப்படுவது உண்டு. ஆக அந்த வில்வ இலை அர்ச்சனை செய்ததால் அந்த சிவராத்திரியில் வேடுவனுக்கு உயிர் பிழைப்பு கிடைத்தது. ஆயுள் தீர்க்கமானது ஒன்று. அதனால் அவன் முக்தி பேர் பெற்றான் என்று ஒரு செவிவழி கதையும் உண்டு. அந்த நாள்தான் மகா சிவராத்திரி. அதாவது மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் என்று சொல்லப்படுகின்ற தேய்பிறை சதுர்தசி திதி நாள். அவ்வளவு மகத்துவமான இந்த விரதம் மகா சிவராத்திரி விரதம். அம்பாள் கதை ஒன்று உண்டு, இந்த வேடுவன் ஒரு கதை உண்டு, பல கதைகள் உண்டு. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கதை இருக்கும். ஏனென்றால் ஒரு மகிமை உணர்த்துவதற்காக
ஒரு கதை இயற்கையாகவும் நடந்திருக்கலாம், புனையவும் பட்டிருக்கலாம். ஆக நோக்கம் என்ன? அனைவரும் இறைவனை வழிபட வேண்டும், எல்லா நலனும் அடைய வேண்டும் என்பதற்கான ஒரு நல்ல நோக்கத்திற்காக சொல்லப்படுகிறது. இது உண்மையாக இருக்கும். கண்ணப்ப நாயனார் தன் கண்ணை சிவபெருமானுக்கு கொடுத்தார் என்றும் சொல்லப்படுவது இந்த ராத்திரி தான். விஷ்ணு பகவான் சக்கராயுதத்தை பெற்றார் என்று சொல்லப்படுவதும் இந்த சிவராத்திரி தான். அர்ஜுன் பாசுபாஸ்திரத்தை பெற்றார் என்றும் சொல்லப்படுவது இந்த சிவராத்திரி தான். ஏனைய தேவர்கள் அஷ்டதிக்கு பாலகர்கள் தான் தன்னுடைய பதவியை இந்த சிவராத்திரி அன்றுதான் சிவபெருமானை பூஜித்து பெற்றார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக ஒரு விஷயம் தொடர்ந்து அதை வழிபாடு செய்து கொள்வதும் விரதத்தை கடைபிடிக்கவும் சிவபெருமானுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே அந்த விரதத்தின் மகிமை மக்கள் உணர்ந்து அதை கடைபிடித்து நலவாழ்வு எய்த வேண்டும் என்பதற்காக இத்தனை கதைகள் வருகிறது. நோக்கம் என்ன? இறைவனை வழிபட வேண்டும், மக்கள் அனைவரும் சகல சௌபாக்கியத்தையும் முக்தி பேரையும் அடைய வேண்டும் என்பதை நோக்கம். ஆக இந்த 26/2 புதன்கிழமை 2025ஆம் ஆண்டு வருகின்ற மாசி மாதம் தேய்பிறை சதுர்தசி மகா சிவராத்திரி நாளில் பல ஊர்களில் சிவாலயங்களில் திருவிழாக்கள் போல் கொண்டாடப்படும். பொதுவாக பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி, அம்பாளுக்கு நவராத்திரி. ஆனால் சிவபெருமானுக்கு மாதந்தோறும் சிவராத்திரி, அதில் மாசி மாதம் மகா சிவராத்திரி. இந்த காலகட்டத்தில் ஏனைய மக்கள் அனைவரும் தங்களுடைய குலதெய்வ வழிபாடும் செய்வதாக, குலதெய்வம் அனுகூலம் தரும் என்றும் நம்பப்பட்டு அந்த குலதெய்வ வழிபாடும் செய்து விமர்சையாக செய்து வருகின்றனர் என்பது அனைவரும் அறிந்ததே. ஆக இந்த சிவராத்திரியில் ஒரு வேடுவன் தன்னெறியாமல் இலையை கிள்ளி போட்டதற்கே இத்தனை பலன் என்றால், நாம் விரும்பி இறைவனை முழுமனதாக விரதமிருந்து, உபவாசமிருந்து, விரதமிருந்து அபிஷேக ஆராதனை செய்து வீட்டில் சிவலிங்க பூஜை செய்தாலும் பலன் கிடைக்கும். கோயிலில் சென்று சிவ வழிபாடு செய்து 4 ஜாம பூஜை செய்தாலும் பலன் கிடைக்கும். ஏனைய ஆலயங்களில் சைவ வழிபாட்டில் உள்ளவர்கள், சிவ தீட்சை பெற்றவர்கள் சிவலிங்கத்தை வைத்து பிரதானமாக தங்களால் இயன்றவரை பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பலவிதமான அபிஷேகம் செய்து இறைவனை ஒரு மனதுடன் வழிபாடு செய்வார்கள். ஆக இந்த சிவராத்திரி மகிமை முக்கியமான கடைபிடிக்கின்ற விரதமாகும். பொதுவாக கந்த சஷ்டி விரதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண பாக்கியம் கிடைக்கும் என்று விரதம் இருக்கிறார்கள். சிவராத்திரிக்கு அனைத்து விதமான பாக்கியமும் கிடைக்கும் என்பது ஆண்டோர்கள், சான்றோர்கள், இறை பக்தியில் உள்ளவர்கள் கண்கண்ட உண்மை என்று கூறுகிறார்கள். இது உண்மைதான். அவரவர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையிலும் பிரார்த்தனையின் அடிப்படையிலும் விரதத்தின் மகிமை உணர்ந்து இந்த சிவ பெருமான் வழிபாட்டில் உள்ளவர்கள், ஏனைய பக்தர்கள், ஏனைய அனைத்து விதமான வழிபாட்டில் உள்ளவர்கள் இந்த மகா சிவராத்திரி கதையை உணர்ந்தும் சில விரத மகிமையை உணர்ந்தும் சிவபெருமானை வேண்டி எல்லாமல்ல அனைத்து விதமான நலன்களையும் பெற்று இறைவாழ்விலும் இல்லற வாழ்விலும் சகல சௌபாக்கியத்தையும் அடைந்து உங்களுடைய கனவுகள், எண்ணங்கள், லட்சியங்கள் அனைத்தும் பூர்த்தியாக வேண்டும் என்று கூறி இந்த காணொளியை மகா சிவராத்திரி அன்று நீங்கள் விரதமிருந்து வழிபட்டால் நன்மை, மேற்கொண்டு நமச்சிவாய் என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு உறங்கினாலும் நன்மை, வீட்டிலிருந்து கொண்டு பூஜை செய்தாலும் நன்மை, ஆலயத்திலிருந்து சென்று பூஜை செய்தாலும் வழிபாட்டில் கலந்து கொண்டாலும் நன்மை. ஆக அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என்றும் எல்லாமல்ல இறைவன் சிவபெருமானை வணங்கி அகதீஸ்வரரை வணங்கி இந்த காணொளி நிறைவு செய்கிறேன். மேற்கொண்டு தொடர்ச்சியாக இந்த காணொளியில் தமிழ் மந்திரங்கள், ஜோதிட பலன், ராசி பலன், சனி பேச்சு, குரு பேச்சு, ராகு கேது பயிற்சி பலன்கள், சித்தர்கள், அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு சிறு குறிப்பு பலன்கள் பதிவிட்டு வருகிறேன். அன்பர்கள் கண்டு பயனடைகள். தொடர்ந்து இது போன்ற காணொளிக்கு ஆதரவு தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். தொடர்ந்து இந்த காணொளியை கண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் அகத்தீஸ்வராய நமோ நம. அனைவரும் நலமோடு வாழ வாழ்த்துக்கள்.